guys, welcome back to Preethi's vlog. So இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, அதாவது நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிறைய vlogs and dress designing and bridal makeup இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ தட் இப்ப நம்ம மெயின் டாபிக் குள்ள போயிடலாம். என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. சோ ரொம்ப நாள் கழிச்சு வேற நான் வந்து வீடியோ போடுறேன். சோ I don't have no time actually. So thank you so much for you all. So உங்களுக்கு தான் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். என்னை இவ்வளவு பிஸி ஆக்குனதே நீங்க தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. இதே சப்போர்ட்டை எப்பயுமே நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணா என்னால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நான் இப்போ நினைக்க வைக்கிறதுக்கே காரணமே நீங்க தான். அவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்க. இப்பதான் தெரியுது ஏன் எல்லா யூடியூபர்ஸும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப இது சொல்றீங்கன்னு. ஆனா அது உண்மையாவே உண்மைதாங்க. யாருன்னே தெரியாதவங்க எல்லாருமே நம்மள வந்துட்டு ஒரு மாதிரி பாராட்டுறது. சோ நீங்க நல்லா பண்றீங்க, வீடு தேடி வந்து ஆர்டர் கொடுக்கறது, இதெல்லாம் என்னங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைக்கும் போது என்ன இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இவ்வளவு கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும், தேங்க்யூ சோ மச் இவங்களை வந்து பேரு மென்ஷன் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சீரியஸ்லி இது வந்து ஒரு மாதிரி நல்ல ஃபீலா இருக்கு. நம்ம க்ரோ ஆகிறது வந்து நம்மளாலே பார்க்க முடியுது. உண்மையாவே எந்த கிரிஞ்சும் இல்லாம சொல்றேன். தேங்க்யூ சோ மச். சோ இப்ப நான் வந்து மெயின் டாபிக் குள்ள வரேன். நீங்களும் வந்து ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணணும் அண்ட் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டா ஆகணும் அண்ட் ஒரு கான்டென்ட் கிரியேட்டிங் பண்ணணும் அண்ட் ஒரு நல்ல வேலைக்கு படிச்சதுக்கு சம்பந்தமா போகணும் அப்படின்னு என்னடா அடுக்கிக்கிட்டே போறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது எல்லாம் இப்ப நான் ப்ரெசன்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்துட்டு என்னுடைய பர்சனல் தேவைக்காக தான் நான் வேலைக்கு போறேன். இவ்வளவு விஷயத்த வச்சுட்டு நீங்க ஏன் வந்துட்டு பிசினஸே பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கு இல்லையா, அந்த வயசு வந்து நம்ம என்ஜாய் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஐம் 23. எப்படியும் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல எனக்கு வந்து யாரையாவது மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அது வந்துட்டு வீட்டுல இருக்க விஷயம். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு இந்த நான் வந்து காலேஜ் லைஃபையுமே எனக்கு பெருசா என்ஜாய் பண்ணல. காலேஜ்லயுமே வந்து கோவிட் டைம்லயே அப்படியே போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ணது நான் இந்த ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் தான். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் செட் ஆகி ஒரு பொங்கல் செலிப்ரேஷன், ஒரு ஆஃபீஸ் செலிப்ரேஷன் அந்த மாதிரிலாம் நான் இங்கதான் வந்துட்டு என்ஜாய் பண்றேன். ஸோ அதுதான் உண்மை. சோ அதனால இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா பிசினஸ்ல இறங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. சோ அதனாலதான் சோ கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டையும் கொடுங்க. சோ இப்ப நான் வீடியோக்குள்ள வரேன். சோ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து அழகா ட்ரெஸ் டிசைன் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். சோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஒரு பேசிக் மட்டும் கத்துக்கோங்க. அதாவது ஒரு பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன கிளாஸ்க்கோ இல்ல பக்கத்துல வீட்டுல அக்காவோ யாரோ ஒருத்தவங்க சொல்லி தராங்க, உங்களால பிரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு தான் நான் இந்த ஐடியா சொல்றேன். என்னால முடியும், என்னால ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸே என்னால போய் படிக்க முடியும்ன்றவங்களுக்கு இது கிடையாது, ஸ்கிப் பண்ணிடுங்க. முடியாது, என்னால பே பண்ணி என்னால கட்டி படிக்க முடியாதுன்னு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது. சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன கிளாஸ் இருக்கு. சோ அங்க போய் ஒரு 500 மினிமம் கொடுக்க முடிஞ்சா கொடுத்து நீங்க கத்துக்கலாம். அது இதுவும் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஷோர், நானுமே அப்படிதான் இருந்தேன். எனக்கு வந்து நான் +1 படிக்கும் போதே ஒரு பக்கத்துல ஒரு தெருவுல வந்து ஒரு அக்கா கிட்ட போய் கத்துக்கிட்டேன். சோ அவங்க வந்து பெருசா அந்த அளவுக்குலாம் எனக்கு எதுவுமே சொல்லி தரல. பேசிக் ஆஃப் பிளவுஸ், பேசிக்ஸ் ஆஃப் குர்த்தி, கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் இவ்வளவுதான் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. அண்ட் எக்ஸ்ட்ராவா பட்டு பாவாடை சட்டை இது மட்டும் நான் அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். பேசிக் மீன்ஸ் என்னங்க, ஒரு யூ நெக், வி நெக், பா நெக் அவ்வளவுதான் பேசிக்ல வரும். அது மட்டும் நான் கத்துக்கிட்டு வெளியில வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் +2 வந்துட்டு எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நான் +2 போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அங்க போயிட்டு +2 எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணேன் அவங்க கிட்டயே. நான் +2 லீவ்ல நான் ஏதாச்சும் ஒன்று கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரீஜாயின் பண்ணேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நிறைய கத்துக்கிட்டு ஒரு செட் ஆஃப் 3 மந்த்ஸ்க்குள்ள ஸ்டாப் ஆயிட்டேன். எனக்கு போதும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு நிறைய இழுக்கிறாங்க. மேபி அவங்களுடைய கிளாஸ் வந்து நல்லா போகணும், இன்னும் அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் அதிகமா வரணும்ன்றதுக்காக ஸ்லோ டீச்சிங் எனக்கு பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் நின்னுட்டேன். அவங்க சொல்லி கொடுத்த அந்த பேசிக்ஸை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டிசைன்ஸா குட்டி குட்டியா ஆட் பண்ணேன். எதுல? யூடியூப் பார்த்து. யூடியூப்ல ஒவ்வொரு டிசைனா சர்ச் பண்ணுவேன். இந்த ட்ரெஸ்க்கு இது வைக்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு வந்து நிறைய விதமான ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுற பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்துரும் தாராளமா. எனக்கு இந்த மாதிரி போடணும், இந்த மாதிரி போடணும், இப்படி போடணும், அப்படி போடணும்னு எனக்கு சரியான ஆசை இருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன், அந்த கதையும் கேட்டுக்கோங்க. ஏன்னா
எனக்கு சின்ன வயசுல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எனக்கும் சரி, என் அக்காவுக்கும் சரி எடுத்தே குடுக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அ அம்மா வந்து வீட்டு வேலைக்கெல்லாம் போவாங்க. போயிட்டு அங்க வந்துட்டு பழைய துணிலாம் இருக்கும் இல்லையா? அந்த துணிய எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட குடுப்பாங்க. அதே நாங்க அவ்ளோ சந்தோஷமா போட்டுப்போம். அந்த ட்ரெஸ்ஸயே வந்துட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணுவோம் நாங்க. ஒரு கசங்கி போய் ஒரு நல்லாவே இல்லாத ட்ரெஸ்ஸ கூட அழகா நாங்க எங்களுக்கே வந்து ட்ரெஸ் பண்ணிப்போம். சில பேர் வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா என்னதான் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் காஸ்ட்லியா வச்சிருந்தா அது எப்படி வியர் பண்ணணும்னு தெரியாது. ஒரு நல்ல அந்த ஒரு இது இருக்காது அவங்க கிட்ட. ஆனா என்கிட்டயும் சரி, என் அக்கா கிட்டயும் சரி ஒரு நல்ல ட்ரெஸ் குடுத்தா அந்த ட்ரெஸ்ஸ நாங்க சூப்பரா யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு குவாலிட்டி எங்ககிட்ட அப்பவே இருந்துச்சு. எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எந்த கலருக்கு எது சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு நல்லா தெரியும். நெறைய சினிமா பார்த்து கெட்டு போயிட்டேனா என்னன்னுலாம் தெரியல. பட் எனக்கு ரொம்ப அதுல இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் நெறைய யூடியூப் பார்த்து, அது பார்த்து, இது பார்த்து நெறைய டிசைன்ஸ் வந்து க்ரோ ஆக்கிட்டேன். எஸ்பெஷலி கவுன்ஸ். கவுன்ஸ்லாம் நம்ம கிட்ட ஏன் இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னு தெரியுதுல்ல. எனக்கு கவுன்னா அவ்ளோ பிடிக்கும். மேக்ஸினா அவ்ளோ பிடிக்கும். அதனால தான் எல்லாருமே என்கிட்ட வந்து மேக்ஸிஸ் வந்து கேட்கிறீங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல மோஸ்ட்லி ட்ரெண்டிங்கா போறது கவுன், மேக்ஸி தான். உங்களுக்கே தெரியும். சோ ஆஃப்டர் தட் அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, வீட்டு பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்க சொன்னேன். சொன்னா நம்பவே மாட்டீங்க. ₹50க்கு ஜஸ்ட் ₹50க்கு ஒரு ஃபுல் பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி குடுத்தேன். அதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்க்கே தான். பக்கத்திலேயே ஒருத்தவங்களுக்கு. அத அவங்க போட்டுட்டு, அந்த ₹50 கூட குடுக்கறதுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு அந்த பிளவுஸ் நல்லா இல்ல சொல்லிட்டாங்க. சோ, ஆனா அந்த பிளவுஸ நம்ம கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி, அதுக்கு நூல் போட்டு, அதுக்கு முதுகு வலி வந்து எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பிளவுஸ் நல்லா இல்லம்மா. ஆம், சரி ஓகே. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஏதோ தைக்குது. அதுக்கு ஒரு ₹50 குடுக்கறதுல என்ன அவங்க குறைஞ்சிட போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ₹50 குடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு, இல்ல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு, சரி ஓகே உங்களுக்கு செட் ஆகல போல அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிளவுஸ் போட்டுட்டு அவங்க கடைக்கு போறாங்க. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கச்சிதமா இருந்துச்சு அந்த பிளவுஸ் அவங்களுக்கு. கண்ணால நான் பார்த்துட்டேன். ஓகே. எல்லாம் ஒரு லேர்னிங், ஒரு டீச்சிங். இது மாரி தான் வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே உங்கள யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது. அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அண்ட் கொஞ்சம் அப்படி விட்டு பிடிச்சாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அதுல நம்ம ஒரு கத்துக்கிறோம். நம்மள நம்பி ஒரு ஜீவன் துணி குடுக்குது அப்படின்றத தாண்டி, அந்த ₹50 உங்களுக்கு பெருசா தெரியுதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இக்னோர் பண்ணுங்க. அந்த ₹50 உங்களுக்கு போது அப்படின்னா, நாளைக்கு நீங்க வந்து அதையும் தாண்டி எவ்வளவு சம்பாரிக்க போறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ம் கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ம். நெக்ஸ்ட் விஷயம் நான் சொல்றது என்னன்னா, காசு வேற, ரிலேஷன்ஷிப் வேற, அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ரிலேட்டிவ்ஸ் வேற. பிசினஸ் வந்தா பிசினஸ். ரிலேட்டிவ்ஸ்ன்னு வந்தா ரிலேட்டிவ்ஸ். அப்படிதான் நீங்க இருக்கணும். ஸ்டார்ட்டிங்ல நானுமே சரி, ஒருத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டேன்னா, இந்த காசு தான், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஸ்டபர்னா நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு வராது. ரொம்ப கஷ்டப்படுவேன். இவ்ளோ, அவ்ளோன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா தான் நான் சொல்லுவேன். அப்படியே சொல்லி அவங்க குடுக்க மாட்டேன். 5ஓ 10ஓ குறைச்சா கூட வாயே திறக்க மாட்டேன். சரி ஓகே குடுக்கறத குடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிப்பேன். ஒன்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ள ரொம்ப நான் இன்வால்வ் ஆகி வந்ததுக்கு அப்புறம், நம்ப கஷ்டப்பட்ட காசு, நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ப வந்து இவ்ளோ எஃபோர்ட் போட்டு அதுக்கு அவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணி தரோம். அந்த காசு நம்ம வாங்குறதுல நமக்கு என்ன பிரச்சனை? அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 90 10% கம்மி பண்ணிப்பேன். ஓகேவா? சோ ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க அப்படின்னா 10% கம்மி பண்ணிப்பேனே தவிர்த்து, யாரா இருந்தாலும் சரி, ஈவன் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ், சிஸ்டர் யாரா இருந்தாலும் சரி, நான் உட்காந்து கால் வலிக்க, இடுப்பு வலிக்க நான் தைக்கிறேன். எனக்கு அந்த மணி வந்து பே பண்ணிடுங்க தயவு செஞ்சு. இல்லன்னா நான் பண்ண மாட்டேன். ஸ்டார்ட்டிங்கே என்கிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து ரிலேட்டிவ் வந்து என்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா, "ஓ! இதுவா? இந்த டிசைன் எனக்கு பண்ணி குடு" அப்படின்னு கேட்கும்போதே நான் சொல்லிருவேன். "ஓ! இந்த டிசைனுக்கு இவ்ளோ ஆகும் போ. உனக்கு ஓகேவா?" அஃபோர்ட் பண்ணும்போது அவங்க சிரிச்சுட்டே கேட்கிற மாரி நானும் சிரிச்சுட்டே சொல்லுவேன். "இந்த டிசைனுக்கு இது 1000 ஆகும். இந்த டிசைனுக்கு 800 ஆகும். இதுக்கு 1500 ஆகும். உனக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்டுருவேன். சோ அப்பவே அவங்களுக்கு வந்து ஓகே இந்த பொண்ணு காசு குடுத்தாதான் செய்யும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்க. சோ அப்பவே அங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு பேசும்போது நான் பண்ணி தரேன். ஓகே இதுவா நான் சூப்பரா பண்ணுவேன். நான் நல்லா பண்ணுவேன். நீ போட்டு பாரு. அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு அந்த வழவழ கொழ கொழ பேச்சு சொல்லுவாங்கல்ல அந்த மாரிதான். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டா வந்துட்டு நம்ம தச்சும் குடுத்துருவோம். அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராது. நீங்களும் கேட்கவும் மாட்டீங்க. அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீ அவங்களுக்கு அவங்களா குடுப்பாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க.
அவங்க வந்து ஃப்ரெண்டு தானே, இவன் தான் நம்ம கிட்ட வாங்கவா போறான்னு அவங்க நினைப்பாங்க. சோ இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண நானு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டார்டர், பிகினரா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட்டே பேமெண்ட் எல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட பேசுங்க. அண்ட் செகண்ட் விஷயம் சொல்லியாச்சு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எடுத்த உடனே சக்சஸ் ஆயிடணும், எடுத்த உடனே நமக்கு எல்லாமே வந்துடணும் அப்படின்னு நினைச்சா எதுவுமே வராது. ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க. யங் ஏஜ்ல நம்ம உழைக்கிற உழைப்பு தான் நம்மளுக்கு பின்னாடி வந்து நல்ல ஒரு பேரை கொடுக்கும். ஸோ யங் ஏஜ்லயே சோர்ந்து போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி ஒண்ணுமே இருக்காது. ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்க. உங்க கையில போன்ல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா கத்துக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து கத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் போயோ இல்ல வேற எங்கேயும் போயோ நான் கத்துக்கல. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் சரி எனக்கு எதுவுமே கத்து தரல. ஸ்டபனா நான் நின்னு இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும், நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நான் தனியா நின்னு போராடிதான் இந்த இந்த மேல் மேலும் வளர்ந்துட்டு இருக்கேன். சோ எனக்கு இதுவே பெரிய வளர்ச்சியா தான் தெரியுது. யாரு எங்க இருந்து என்னன்னே தெரியாதவங்க என்ன ட்ரெஸ் பண்ணி என்கிட்ட ட்ரெஸ் குடுக்குறாங்க அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய வளர்ச்சின்றது எனக்கு சத்தியமா வந்துட்டு அது வார்த்தையால சொல்ல முடியாது. பாக்குறவனுக்கு வேணா பைத்தியக்காரி மாதிரி தெரியலாம். என்ன இவ கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா, ஏதோ பேசிட்டு இருக்காங்க. பட் இதோடைய வேல்யூ, இதோடைய அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் தெரியும். சோ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இல்ல ஒரு டாக்டர் ஒரு மெடிக்கல் படிக்கிறீங்க, இல்ல ஒரு நர்சிங் படிக்கிறீங்கன்னா, நர்சிங்கோட வேல்யூ என்னன்றது நர்சிங் பீப்பிள் அந்த செட் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு தான் தெரியும். இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அப்படின்னா இன்ஜினியரிங் செட் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு தான் தெரியும். அதே மாதிரி தான். அதெல்லாம் கூட எஜுகேஷன்ல போயிடும். சோ வந்து நீ படிச்சாலும் படிக்காட்டாலும் எல்லாருக்குமே அது ஒரு நல்ல கண் பார்வையில தான் படும். இது வந்து சோசியல் மீடியான்னு வரும்போது, அது ஒரு பொம்பளை பிள்ளையா வரும்போது, யார் யார் என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க, ஸ்டார்டிங் இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிங்கிள் பிக் ஆட் பண்ணும்போதே எனக்கு அவ்வளோ ரிவ்யூஸ் வந்துச்சு. ஃபேஸ் காட்டி போடாத அது இதுன்னு சொல்லிட்டு, நான் பெருசா கண்டுக்கவே இல்ல. நான் பண்றத பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கான ரிசல்ட் இப்ப எனக்கு கிடைக்குது. நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன்.